கேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு நியூஸ் போட்டாங்க. அது எப்போத்துலேருந்துன்னு தெரில. அதாவது இந்த ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஜுவல் வைக்கிறோம் இல்லையா, நம்ம எமர்ஜென்சிக்கு பணம் வேணும்னா கடன் வாங்கினா அது இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குன்ட்டு நம்ம பேங்க்கில் வைக்கிறோம் இல்லையா, அதான் ப்ளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். வச்சு நம்ம பணம் வாங்கி அதுக்கு எந்த இதுக்கு நம்ம அது செலவு பண்ணிட்டு நம்ம கைக்கு பணம் வரும்போது அது எடுத்துடலாம் அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு தான் இருப்போம். இதுதான் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கூட நகை அப்படி வச்சுருக்கோம் பேங்க்கில் வச்சு, அது 2 வருஷம் 3 வருஷம் கூட வெறும் இன்ட்ரெஸ்ட் கட்டி அதுக்கப்புறம் நம்ம கையில் பைசா வரும்போது நம்ம எடுத்துருவோம். அதுதான் முறை. ஆனால் இப்போ வந்து புது ரூல் ஒன்று வரப்போகுது. அது 1 இயர் முடியறதுக்குள்ளே நீங்கள் அதை மறுபடியும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து இல்லை அன்றைக்கே கூட முழுசாக அன்றைய வட்டி வரைக்கும் 1 இயர் வட்டி கட்டி நீங்கள் எடுத்துடணும். எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் எடுத்து தர போகிறாங்க. இதனால் இன்னும் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற பொதுமக்களுக்கு தாங்க கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 5 lakhs வைக்கிறேன் வைங்களேன், அவங்க அதுக்கு தகுந்த வைக்கிறாங்க. அவனால் அந்த 5 lakhs அவனால் ரெடி பண்ண முடியாது. இவன் வந்து இந்த 1 இயர் முடிய போகும்போது அதை ஃபுல்லாக வச்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த 5 lakhs போய் வெளியேற்றில் ஒரு கடன் வாங்குவான். அவன் 10 பைசா வட்டி இல்லை தந்து வட்டி என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதில் போயிடும் மாட்டிடும். ஸோ அங்கே வாங்கி அவன் அதில் போய் மாட்டினான். அதுலேருந்து வாங்கி இங்கே கொடுத்து இதை அடைக்கணும். இதை மாதிரி சிக்கல் வருது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று ஆச்சுங்களா. இன்னொன்று வந்து கேஸ் விலை இன்றைக்கி வரைக்கும் 820 ரூபா, சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 870, 50 ரூபா ஏற்றிட்டாங்க இன்றைக்கி. நாளையிலேருந்து 870 விலை. நம்ம வந்து 820 என்பது எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்து நம்ம 850 அப்படின்னு கொடுக்குறோம். அது கேஸ்காரன் சொல்கிறாங்க கம்பெனிலாம், நீங்கள் கேஸ் போடுறோன்னு 30 ரூபா தரக்கூடாது, நாங்கள் எங்கள் கம்பெனிலே நாங்கள் தரோம் அப்படின்னு. இருந்தாலும் அது நடைமுறைக்கு செட் ஆகலை. ஏன்னா அவங்க வந்து வண்டியில் எடுத்துறாங்க, வீட்டுக்குள்ளே எடுத்தாந்து போடுறாங்க. கேட்டால் இதுக்கெலாம் நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இது பண்ணுறதில்ல. 30 ரூபா கொடுத்துட்றோம். கொடுத்தா அவங்களே எடுத்தாந்து செக் பண்ணி போட்டு பழைய கேஸ் எடுத்தும் போகிறது அப்படின்னு வராங்க. ஸோ நாளையிலேருந்து 50. இதுக்கு முன்னெல்லாம் இதை ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 20 ரூபா ஏற்ற போகிறோம் 10 ரூபா ஏற்றினா உடனே நம்ம ஆளுங்க கொடி போட்டுட்டான்ட்டு இப்போ சைலண்டாக ஏற்றிட்டாங்க. இப்போ நாளையிலேருந்து 850 ரூபா ஏற்றியாச்சுன்னு போட்டாச்சு. நம்மளும் கம்முன்னு வாங்கிக்க வேண்டியதான். இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் இது வந்து விலை உயர்வு, வானத்தை இடிக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னுவாங்க. நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இது மாதிரி திடீர்னு ஏற்றிட்டாங்க தான் விஷயம். அதே மாதிரி பெட்ரோல் விலையும் ஏறப்போகுது. அதுவும் பெட்ரோல் டீசல் ஏன்னா இது ஏற்றினா அதுவும் ஏறட்டும். அப்படி தான் நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? எது இருந்தாலும் நம்ம